ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போய் போரூரில் என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க மறுநாள் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு உடனே சொல்லிட்டாங்க, அன்றைக்கி நைட்டு சுவாமி கனவில் வந்தார். வந்து என்கிட்ட பேசினார். அடுத்த லீலா மிராக்கிள் எனக்கு நடந்ததை இப்போ சொல்ல விரும்புகிறேன். 2002 திடீரென எனக்கு இருதய நோய் வந்தது. நான் இங்கே பணி செய்த காலத்திலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் என்னுடைய பெயரை பதிவு செய்திருந்தேன். இங்கே 2002 வீட்டில் அந்த இருதய நோய் வந்து என்னை மிக பாதித்தது. என்னுடைய ஃபேமிலி டாக்டர் மதனகோபால் அவரை பார்த்துட்டு இது கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லிட்டு நைட்டோட நைட் காரில் போட்டு எனக்கு லைஃப் சேவிங் ட்ரக் கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போய் போரூரில் என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க மறுநாள் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு உடனே சொல்லிட்டாங்க, there are 3 blocks, all 90% and above, bypass surgery செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2.5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. அது சொல்லி பணம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என் இடத்துல பண வசதி கூட இல்லை. என்னுடைய நண்பர் சம்பந்தி அவங்கெல்லாம் பணம் கொண்டு வந்துட்டாங்க. பணத்தை கட்ட போகிறாங்க. இந்த ரிப்போர்ட்லாம் எக்கோ ரிப்போர்ட்டு மற்ற ரிப்போர்ட்லாம் எங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி பிளாக் இருக்கிறது. என்னுடைய ஒய்ஃப் வந்து மெடிக்கல் சர்வீஸில் இருக்கிறாங்க. ஷீ இஸ் ஏ ரிட்டையர்டு லேப் டெக்னீஷியன் புட்டிங் 36 years of service in கேன்சர் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம். அவங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட்டை தப்பாக இருக்குது, இந்த ஐபி நம்பர் என்னுடைய ஹஸ்பண்ட் இது இல்லை, இது வேறு யாரோ ரிப்போர்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ தான் அந்த டாக்டரே முடிச்சுட்டார். இது நடந்தது போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில். அப்புறம் போய் பார்த்துட்டு எல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு வேறு ரிப்போர்ட் கொண்டாந்து கொடுக்குறாங்க, என்னுடைய ஐபி நம்பர் போட்டு. ஆனால் அதே ரிப்போர்ட்டு, அதே 3 பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுநாள் தயாராகின்னு இருக்கிறாங்க சர்ஜரிக்கு. மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். ஒரு ஃபோன் கால் வருது. கோதண்டன்றவர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன ஃபோன் பண்ணுறாருன்னா, சுவாமி உங்களை புட்டபர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாரு. எப்படி நம்புறது? உலகத்தில் கோடான கோடி மக்கள் வசிக்கின்ற இந்த தருணத்தில் நான் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறேன். என்ன போய் சுவாமி எப்படி சொல்லுவார் பாருங்க. இன்னும் எனக்கு முழு நம்பிக்கை வரல பகவானிடத்தில் இவ்வளோ இருக்கிறோம். ஸோ ஐ டுக் இட் ஈஸி. ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் சுவாமி நீங்கள் புறப்பட்டாச்சான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அதிர்ச்சி ஆகிப்போச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டோம். சரி உடனே புறப்பட வேண்டியதுதான். என்ன ஆனாலும் சரி, என்றைக்கு பிறந்தோமோ அன்றே என்றைக்கு பகவானத்தில் சென்று அடைய வேண்டும் என்று எழுதி ஆயிற்று. அது இன்றைக்கு போனாலும் என்ன, நாளைக்கு போனாலும் வித்தியாசமே கிடையாது. அதனால் போகிறது போக தான் போகுது, எப்போனாலும் போகட்டுமே அன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் திட்டுறாரு, பைத்தியக்காரன், யாரோ கூப்பிடுறாங்களா போகிறேன்னு சொல்கிறாங்க, நான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்போ என்னுடைய பிரதரில் ஒருத்தர் இருந்தார், வெரி ஃபேமஸ் மேன் இந்த மெடிக்கல் ஃபீல்டு. அவர் அந்த டாக்டர் நல்லா தெரியும். அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு, நீங்கள் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க, அவர் கடவுள் பக்தியில் போகிறேன்றாரு, எப்படி இருந்தாலும் போட்டு அவர் தான் ரிஸ்க் எடுக்கிறாரு சொல்லிட்டு நான் அகெயின்ஸ்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் போட்டு கையெழுத்து போட்டேன்.
மறுநாள் புறப்பட்டு போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து ரைட்டில் திரும்பணும் காஞ்சிபுரம் வர்றதுக்கு. ஏன்னா துணிமணிலாம் எடுத்துக்கணுமே. ரைட்டில் திரும்ப போகிறேன். திரும்பி அந்த பக்கம் டுவர்ட்ஸ் வெஸ்ட் வருது காரு. ஆரம்பிக்க போகுது. எனக்கு முன்னால் ஒரு கார் போகுது. பின்னால் விண்ட்ஸ்க்ரீனில் ஷீரடி சாய்பாபா அபயாஸ்தம் போயிட்டே இருக்குது. எனக்கு முன்னாலேயே போயின்னு இருக்குது காஞ்சிபுரம் வர்ற வரைக்கும். அப்புறம் காஞ்சிபுரம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்குள்ளே விஷயம் தெரிஞ்சு எனக்கு நிறைய டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு, என்ன இப்படி ரிஸ்க் எடுத்து போகிறீங்களே, எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போகிறவங்க மிட் நைட்டு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேட்டுக்கு வந்தால் ப்ரைவேட் கார்லாம் நைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஆம்புலன்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. அங்கே வந்து நான் அங்கே இருக்கிற சேவத்தில் என் பேரை சொல்லி கேட்குறான், இஸ் இட் வரதன் இந்த வெஹிக்கிள்? எப்படி இது? அங்கே போனால் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அந்த எல்என்டி பில்டிங்கில். அங்கே போய் சேர்ந்தேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் காலையில் 5 மணிக்கு நகர சங்கீர்த்தம் நடக்கும் டெய்லி. ஏன்னா நான் அங்கே குரூப் செக்டார் லீடராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் போய் பாடிக்கினே போவேன். அது ஞாபகம் வந்த உடனே எங்கேருந்து எனக்கு சக்தி வந்ததோ தெரியல, போய் நகர சங்கத்தில் போய் பாடிக்கினே போயிட்டு வந்துட்டேன். எங்கள் ஒய்ஃபெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எங்கள் பிரதர்லாம், எப்படி இது மாதிரி சக்தி வந்துடுச்சு. அப்புறம் ஓபியில் போகணும். ஓபியில் போயிட்டு அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு, சுவாமி ஹஸ் ஆல்ரெடி கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அஸ். என்னுடைய நேமை போல் பண்ணி 10 days கழிச்சு ஃப்ரம் யூஎஸ் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் கம்மிங் ஹியர். அந்த டாக்டர்ஸ் உங்களை பார்க்குறதுக்காக என் பேர் எழுதி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்டர்மீடியன்ட் மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து, இதை சாப்பிட்டுட்டு கேர்ஃபுல்லாக இருங்க, 10 நாள் கழிச்சு வந்து அட்மிட் ஆகிடானாங்க. அதே மாதிரி வந்து அட்மிட் ஆனேன். அமெரிக்கன் டாக்டர்ஸ் வந்தாங்க. அப்போ டாக்டர் ஒலேட்டி வெங்கடேஸ்வரலு வந்து அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் மறுநாள் ஆன்ஜியோ பண்ண போகிறாங்க. முந்தின நாள் அன்றைக்கி நைட், மறுநாள் மார்னிங் ஆன்ஜியோ, அன்றைக்கி நைட்டு சுவாமி கனவில் வந்தார். வந்து என்கிட்ட பேசினார். నువ్వు ఏం బాధపడవద్దు, నీ బాధంతా నేను తీసుకున్నాను అని சொல்லிட்டு புறப்பட்டார். அப்புறம் அங்கே போய் தேட்டரில் போய் ஆன்ஜியோ பண்ணால் நோ பிளாக். இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அதிசயம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டேன். ஃப்ரம் 2002 onwards ஐ வாஸ் குவைட் ஆல் ரைட். அப்புறம் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் ஆனது, ஸ்டேட் பிரசிடெண்ட் ஆனது, இதெல்லாம் நடந்தது. ட்ரஸ்டி ஆனது இதெல்லாம். அதுக்கப்புறம் நடந்த 3வது நிகழ்ச்சி என்னன்னா, 2003 we used to conduct குருஸ் ட்ரைனிங், பாலவிகாஸ் குருஸ் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் ஆச்சுன்னா பாலவிகாஸ் குருவுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம், கிராஜுவேஷன் மாதிரி. அதான் காஞ்சிபுரம் கலெக்டரேட் சமிதியில் அந்த குருமார்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. அதுக்கு போயிருக்கும்போது ஒரு ஐ கேவ் எ டாக். அது என்ன டாக்குன்னா, சுவாமிஸ் ஆம்னி பிரசன்ஸ். சுவாமி இப்போ இங்கே இருக்கிறாரு, இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டுன்னு இருக்கிறாரு, பார்த்துன்னு இருக்கிறாரு, நம் அனைவரோடும் இருக்கிறார். இதை நம்ப வேண்டும், எல்லோரும் நம்பணும். ஒரு பயம் இருக்கணும். எதை செய்தாலும், எதை பேசினாலும், எந்த செயலை செய்தாலும் பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று பேசி முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறேன் ஒரு குருவுக்கு. என் பக்கத்தில் அந்த கன்வீனர் நிற்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது யாராக நிற்கிறோமோ அவங்க தானே ஃபோட்டோவில் வரணும். நானும் அந்த கன்வீனரும் நிற்கிறோம். எனக்கு முன்னால் அந்த சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுறவங்க
இருக்கிறாங்க. அவங்க உருவம் தெரியல. அந்த சாரி ஸ்கெட்ச் மட்டும்தான் தெரியுது. நடுவில் சாமி தெரிகிறார். இன்றைக்கி அந்த ஃபோட்டோ அந்த புக்கில் வந்துருக்குது. ஸோ Swami's omnipresence is proved by that incident. இதுதான் தேர்ட் லீலா which is taking place in Eternal Divine Grace compiled by பத்மஸ்ரீ டாக்டர் மோகன். இதெல்லாம் ஆச்சு. அப்புறம் த ப்ரெசன்ட் எபிசோட் மிராக்கிள் 2023. அப்போவே எனக்கு கொஞ்சம் அன்ஈசினஸ், மறுபடியும் ஹார்ட்டு ப்ராப்ளம் தெரியுது. நான் பெங்களூர் ஒயிட்ஃபீல்டில் கான்ட்ராக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது 2023 நவம்பர் 20th அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ்டு. இங்கே நவம்பர் 18th வந்து ரதோத்சவம். ஒவ்வொரு வருஷம் தமிழ்நாடு சார்பில் ஒரு ரூரல் ஃபோக் டான்ஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண பிஃபோர் த ரதம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு கூட ஐ எம் பார்ட் ஆஃப் தட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுக்காக வந்தேன். நடக்கவே முடியாது. ஆனால் அந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு எப்படி நடந்து கோபுரத்துக்கும் வேணுகோபால் சுவாமி டெம்பிளுக்கும் போயிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ சக்தி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்த உடனே மேனேஜிங் ட்ரஸ்டிகிட்ட சொல்லிட்ட உடனே சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புறட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் பெங்களூர் போயிட்டு என்னுடைய டாக்டர் வீட்டில் தங்கி இருந்துட்டு மறுநாள் 19th ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு 20th அன்னைக்கு ஒயிட்ஃபீல்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் ரிப்போர்ட் பண்ணி அவங்க ஓபியில் சில டெஸ்டெல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு 21st 22nd வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 22nd ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்து நீங்கள் இன்றைக்கி அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு 22nd நவம்பர் 2023 அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. வந்துட்டு 2 days பொறுத்து ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணும்போது சொல்லிட்டாங்க பிளாக் வந்துடுச்சு, அதனால் பைபாஸ் சர்ஜரி 3 பிளாக் இருக்குது. ஓகே சொல்லிட்டேன். சுவாமிகிட்ட தான் ப்ரே பண்ணோம். சுவாமி காயத்ரி பண்ணிகிட்டே இருந்தால் அங்கே தான் நான் எப்பொழுதும் லிখিত ஜெபம் எழுதிகிட்டே இருப்பேன். வார்டில் கூட லிখিত ஜெபம் எழுதிட்டு இருப்பேன். இப்போ கூட இங்கே தான் எழுதிட்டு இருப்பேன். அதுதான் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. சாய் காயத்ரி, லிখিত ஜெபம், திஸ் ஆர் ஆல் த ஸ்ட்ரென்த். ஆன்ஜியோ பண்ணிட்டு பிற்பாடு சர்ஜரி இப்போ பண்ண முடியாது, 4 நாள் ஆகும். ஏன்னா எல்லா டீம் ஆஃப் டாக்டர்ஸும் சென்னைக்கு போகிறாங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு, கார்டியாக் கான்ஃபரன்ஸ். அதை முடிச்சுட்டு வந்த உடனே பண்ணுவாங்கன்னு. ஸோ ஐ வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல். அதை முடிச்சுட்டு வந்தாங்க, தியேட்டருக்கு கூட்டின்னு போயிட்டாங்க சர்ஜரிக்கு. 28th நவம்பர் 2023. அங்கே எல்லாம் பகவானுடைய வழிநடத்துதல் தான். அங்கே பெட்டில், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் பெட்டில் படுக்க வச்சுட்டு டாக்டர் அனுராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனஸ்தெட்டிஸ்ட், அவங்க ஒரு சாய் டிவோட்டி. நீங்கள் பஜன்லாம் பாடுங்கன்னா ஐ பஜன் சிங்கர். அப்போது ஒரு பஜன் பாடுங்கன்னாங்க. ஏதோ ஒரு பஜன் பாடினா எனக்கு தெரியலையான்னாங்க. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பாடுங்க, நீங்கள் ஒரு லைன் பாடுங்க, நான் ஒரு லைன் பாடுறேன் அப்படின்னா அவங்க சாய் மாதா பிதா ஒரு தீன பந்து சகா அந்த பாட்டு பாடினாங்க. அதில் எனக்கு வந்து டேர்ன் வந்து முझे சக்தி தோ மேரே சாய் சிவா, அந்த அம்மா முझे பக்தி தோ மேரே சாய் சிவா, எனக்கு முझे முக்தி தோ மேரே சாய் சிவான்னு வந்தது. ஐ வாஸ் இன் த தியேட்டர். சுவாமி பண்ணிட்டார், நல்லா பண்ணிட்டார். வந்து பைபாஸ் சர்ஜரியெல்லாம் பண்ணிட்டாங்க.
எனக்கு ஒரு 12-14 ஹவர்ஸ் ஆச்சு மறுபடியும் கான்ஷியஸ் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஷிஃப்டட் டு ஐசியூ. ஏன்னா டாக்டர் வந்து பார்த்துட்டு எல்லாமே யூ ஆர் வெரி ஸ்டேபிள், நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு December 3rd or 4th ஐ வாஸ் டிஸ்சார்ஜ். போய் என்னுடைய டாக்டர் வீட்டிலே இருந்தேன், ரிவ்யூக்கெல்லாம் வந்தேன், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 months இன்னும் 2 months கழிச்சு நீங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் பெங்களூர்லேயே இருக்க சொல்லிட்டாங்க. செகண்ட் ரிவ்யூவும் பார்த்துட்டு காஞ்சிபுரம் போயிட்டேன். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 8ஆம் தேதி மறுபடியும் பெயின் வந்துடுது. பைபாஸ் சர்ஜரி பண்ண பிறகு ஒன்று லோக்கல் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணி April 10th was டாக்டர் மோகன்ஸ் 70th பர்த்டே. அதுக்கு நான் சென்னையில் பெங்களூரில் இருக்கும்போதே அவங்க டாக்டர் ஷி ஹஸ் இன்வைட்டட் மீ. எனக்கு அதுக்கு போகணுமே, அங்கே போய் அட்டன் பண்ணணுமே, அப்படியே நான் அந்த உணர்வுலே இருந்தேன். இங்கே இந்த மாதிரி ஆகிப்போச்சு காஞ்சிபுரத்தில். இருந்தாலும் சாமி சங்கல்பம் இருந்தால் நம்ம போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு 9th நைட்டு அந்த லோக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஐ டிட்டர்மைன் மை மைண்ட் டு அட்டெண்ட் தி பர்த்டே. 10th போயிட்டு அட்டன் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ட பிற்பாடு டாக்டர் மோகன்கிட்ட நேற்று இருந்த நிலைமைக்கு நான் வந்தே இருக்க முடியாது டாக்டர். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் ஆச்சுங்க டாக்டர்னோடனே, நான் இன்றைக்கி யாருக்கும் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல, நான் இன்றைக்கி உங்களை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கன்சல்டிங் ரூமுக்கு வந்துட்டார். வந்தெல்லாம் பார்த்துட்டு இம்மீடியட்லி ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணார், பிரேமானந்தன் சொல்லிட்டு ஒருத்தர். அவர் பார்த்துட்டு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், அவருக்கு இன்னும் ஒரு ஆர்ட்ரியில் பிளாக் இருக்குது, அவங்க பண்ணலை, அதை 2 ஆர்ட்ரி மட்டும் பண்ணிட்டு விட்டாங்க. ஏன்னா அது வந்து ரிஸ்கி பிளேஸில் இருக்குது, அதை டச் பண்ணாங்கன்னா ஹி வில் பி அவுட், அந்த நிலைமையில் இருக்குது, அதனால தான் மெடிக்கேஷன்லேயே பண்ணலான்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் மோகன் ரொம்ப ஸ்டெப்ஸ் எடுத்து இங்கே புட்டபர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேசி என்னை இங்கே வந்து அட்மிட் பண்ண வச்சாங்க. நான் இங்கே வந்து 10 days பெட்டில் இருந்தேன். அதாவது 2024 மே ஈஸ்வரம்மா டேக்கெல்லாம் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். அவங்க இங்கே ஒரு ஆன்ஜியோ பண்ணாங்க டாக்டர் ஐயர். பட் அவங்களும் ஃபவுண்ட் அவுட் ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் ஒரு ஆர்ட்ரி இருக்கனால அதில் கை வைக்கக்கூடாது. டாக்டர் அனில் மிர்பூர் அவங்களாம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக டாக்டர் தாஸ்ன்னு ஒடிசாலேருந்து வர்றாரு, இங்கே விசிட் பண்ணுறாரு. அவர்கிட்ட சொல்லி அவர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நம்ம பண்ணிடலாம், ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆல்சோ, பண்ணலாம் சொல்லிட்டு போனவர். நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், என்னை தேட்டருக்கே கூப்பிடல. சாயந்தரம் வந்து இந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கேம் டு கன்க்ளூஷன், இதை டச் பண்ணக்கூடாது, அவர் மெடிக்கேஷன்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த 10 days வரைக்கும் ஐ வாஸ் ரெஸ்பாண்டிங் வெரி மச் ஃபார் தி ட்ரீட்மெண்ட்டு, நோ பெயின் அட் ஆல். ஐ ஸ்டார்டட் வாக்கிங் நார்மலி, நார்மல் ஃபுட்டு எல்லாமே. அங்கே டிசைட் பண்ணாங்க, போயிட்டு ஒரு 4 நாளைக்கெல்லாம் மறுபடியும் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ டாக்டர் மோகனுக்கு சொன்ன உடனே டாக்டர் மோகன் என்ன பண்ணார்னா, இங்கே பெங்களூரில் நாராயண ஹிருதயாலயான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தேவி ஷெட்டி, டாக்டர் மிஸ்டர் மனோகர் ஷெட்டிக்கிட்ட பேசி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போக சொன்னாங்க. அங்கே போய் டாக்டர் தேவி ஷெட்டி அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அவர் பார்த்துட்டு புட்டபர்த்தி ஹாஸ்பிட்டலில் செஞ்சு தான் கரெக்டு, நீங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணணும், அதே சிஸ்டமேட்டிக்காக இருங்க, எக்ஸிட் பண்ணாதீங்க, அப்படி தான் உங்கள் காலத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ தான் பகவானுடைய மிராக்கிள் ஆரம்பிக்குது. காஞ்சிபுரம் போயிட்டேன். போய் சேர்ந்த மறுநாள் ஈவினிங் எனக்கு ஒரு கால் வருது.
என்ன கால் வருதுன்னா, கால் ஃப்ரம் யூஎஸ். மிட் நைட்டு அபவுட் 3 o'clock. டாக்டர் சாரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இங்கே ஆர்த்தோபெடிக் சாமி இருக்கும்போது ஓப்பன் பண்ணது. இப்போ இருக்கிற எம்டிக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த எலும்பெல்லாம் ஒட்ட வச்சு எல்லாம் பண்ணி அவர் இன்றைக்கி நடக்கக்கூடிய அளவில் பண்ணது அந்த டாக்டர் சாரி தான். அவர் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் கிட்ட சாமி பேசுகிறார். இப்போ நடந்த நிகழ்ச்சி பேசினோடனே, சாமி நான் ஒன்று கேட்கணும் சாமின்னு. என்ன ஒன்று கேளு. சுவாமி வரதன் சுவாமின்னு சொன்னார். அவ்வளோதான். ஆமாம், எனக்கு தெரியுமே. அவன் டிஃபென்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டான். எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. டிஃபென்ஸில் கஷ்டப்பட்டான், ரிட்டையர் ஆனான். ரிட்டையர் ஆகிட்டு என்னுடைய சர்வீஸ்லேயே அவன் காலத்தை கழிச்சுட்டு இருக்கிறான். அவனை விட்டுருவோண்ணா நான் ஏற்கனவே டாக்டர்கிட்ட பேசிட்டேன். எங்கே? அப்போலோவில், சென்னை அப்போலோவில் பேசிட்டேன். அந்த டாக்டரை போய் பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு டாக்டர் பேரெல்லாம் சொல்லிட்டார். யார்கிட்ட? டாக்டர் சாரிக்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் டாக்டர் சாரி எனக்கு சொல்கிறார். இப்போ தான் பேசிட்டு சாமி வச்சார். என்னை மிட் நைட்டு 3 o'clock எழுப்புறாரு. எழுந்து இந்த கன்வே பண்ணுறாரு. நீ சனிக்கிழமை புறப்பட்டு, இது வெள்ளிக்கிழமை நடக்குது, சனிக்கிழமை புறப்பட்டு அப்போலோவுக்கு போகணும். நான் எங்கே போய் டாக்டர் தேடுறது? எனக்கு பேர் கூட சொல்லல அவர். எப்படி சாத்தியம்? இருந்தாலும் சாமி சொல்லிட்டார். புறட்டு போன காரில் போயிட்டே இருக்கிறோம். வாலாஜாபாத் தாண்டி உரகடத்துக்கு முன்னால் போகிறோம். ஒரு கால் வருது. அந்த நம்பரே என்கிட்ட இல்லை. அவர் பேசுகிறவர், அங்கிள் ஐ ஆம் டாக்டர் சாய் சதீஷ் ஸ்பீக்கிங், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ அப்படிங்கிறார். இப்போ நான் சொன்னேன், உங்களை பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி வராதிங்கோ, இன்றைக்கி என்னுடைய டீம் யாருமே இல்லை இங்கே, நீங்கள் திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை புறட்டு போனால் அவரை பார்க்க முடியல. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு செவ்வாய்க்கிழமை வர சொல்லி. செவ்வாய்க்கிழமை போனால் எல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட்லாம் பண்ணிட்டு, நீங்கள் வியாழக்கிழமை அட்மிட் ஆகிடுங்க சொல்லிட்டு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போகும்போது அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு 500 rupees நோட்டில் பண்டில், ஒரு பண்டில் கொடுத்து ஒரு இமேஜிங் சென்டருக்கு அனுப்புகிறாங்க. என்ன அவங்ககிட்ட சொல்கிற, அவர்கிட்ட இந்த ஒரு பைசா கூட நீ வாங்கக்கூடாது. இதெல்லாம் அப்போல்லாம் நடக்குது. ஒரு பைசா கூட நீ வாங்கக்கூடாது சொல்லி பணத்தை கொடுத்து, வண்டி சார்ஜ் முதல் கொண்டு அவரே கொடுத்து, இமேஜிங் சென்டர்லாம் பார்த்து இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வியாழக்கிழமை அட்மிட் ஆகிடுங்க. வியாழக்கிழமை அட்மிட் ஆனால் வெள்ளிக்கிழமை தியேட்டருக்கு கூட்டின்னு போனாங்க. பிரமாதமாக ஸ்டண்ட் வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும், எல்லா ஆர்ட்ரிக்கும். இங்கே தொடவே மாட்டேன்னாங்க, அவர் ஸ்டண்ட் வச்சுட்டார். அப்போ சொல்கிறார், சாமி சொன்னார் உங்களை பற்றியெல்லாம். சாமி என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள்கிட்ட ஒரு பைசா வாங்கக்கூடாது, எனக்கு என்ன வேணுமோ சாமி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இது எத்தனை ஜென்மம் எடுத்து இந்த கடனை கழிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நடந்து முடிஞ்சிச்சு. ஐ வாஸ் ஆல் ரைட். 3 மாதம் நல்லா இருந்தேன். மறுபடியும் அதே ஹார்ட் பெயின் வந்துடுச்சு. மறுபடியும் போய் ரிப்போர்ட் பண்ணோடனே அந்த ரிஸ்கி பிளேஸில் இருந்த ஸ்டென்ட்டு ஸ்குவீஸ் ஆகி போச்சு. அதை எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக வேறு இன்னொரு ஸ்டென்ட்ஸ் வச்சாங்க. அதுக்கப்புறம் அக்கண்ட பஜனை நவம்பர், இது ஜூனில் நடக்குது. நவம்பர் அக்கண்ட பஜனில் இருக்கிறேன், பெயின் வந்துடுச்சு. எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க, எங்கே அப்போலோவில். பார்த்துட்டு மறுபடியும் பார்த்துட்டு அதில் க்ரோத்தெல்லாம் இருந்துருக்குது, மசில்ஸ் க்ரோத். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு வேறு இது பண்ணிட்டார். வந்துட்டு மறுபடியும் மார்ச் வந்துட்டு அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல டாக்டர் சாய் சதீஷ்க்கு.
He called the team of doctors, surgeon, anesthesiast, எல்லாரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி மறுபடியும் ரீசர்ஜரி பண்ணிடலாமா பைபாஸ் அப்படின்னு கேட்டால் யாருமே ஒத்துக்கலை. ஹீ இஸ் 85 years ஓல்டு, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே என்கிட்ட வந்துட்டார். வந்து நான் பெட்டில் இருக்கேன், பக்கத்தில் நின்று சுவாமிகிட்ட ப்ரே பண்ணுறார். அண்டு அதிசயம் வந்து அவர் லண்டனுக்கு போனோம் அன்னைக்கு எனக்கு தேட்டரில் உட்காந்து அன்னைக்கு ஃப்ளைட்டை வந்து அவர் புக் பண்ண ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி நெக்ஸ்ட் அவைலபிள் ஃப்ளைட்டை பண்ணிட்டார். என்னோட ப்ரே பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டு சர்ஜரி ஒன்று, அது அப்போ தான் வந்துருக்குதான், எத்தனையோ லேக்ஸ் அந்த மிஷின், லேசர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்டண்ட் உள்ள இருக்கிற மசில்ஸ் எல்லாம் பேர்ன் பண்ணிட்டார். இது எனக்கு தெரியாது, ஏதோ பண்ணிட்டாருன்ட்டு சொல்லிட்டு போயிட்டார், லண்டன் போயிட்டார். 2 மறுநாள் லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. அங்கிள் என்ன நடந்து தெரியுமா? யாருக்கும் தெரியாது, எனக்கும் சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். சுவாமி தான் பண்ண சொன்னார். அது நடந்தது. அன்னிலேருந்து 3 months டைம் கொடுத்தாரு. 3 months வரைக்கும் ஒன்று வரலாம், ஒன்று வராது. அப்புறம் 6 monthsன்னு சொன்னார். 6 months வரைக்கும் ஒன்று வரலன்னா ஒன்று வராது. 7 months ஆச்சு. இப்போ இங்கே வரதுக்கு முன்னால் ரிவ்யூக்கு போயிட்டு வந்தேன், போகலாமா வேணாமான்னு. தாராளமாக போங்க, பர்ஃபெக்டாக இருக்குன்னு அழறார் அவர். இப்படி நடந்திருக்குதே மிராக்கிள் உங்களுக்கு சுவாமி பண்ணியிருக்காருன்னு. அனைவரிடம் என் சாய் வாழ்க்கை பயணத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள வாய்ப்பை நல்கிய ஸ்ரீ சத்யசாயி ஊடக இயக்குனர் அவர்களுக்கும் அவருடன் பணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து சேவை பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அனுபவத்தை எல்லாம் கேட்கின்ற ரேடியோ சாய் நேயர்கள் அனைவரும் பகவானிடத்திலே முழு நம்பிக்கை கொண்டு பூர்ண சரணாகதி அடைந்து முக்தி அடைய அடியேன் பகவானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஜெய் சாய்ராம்.